இதை அறிந்த நம்முடைய இந்தியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களுக்கும் தெரியும், அன்பான பிரஜாதி மார்க்கத்தார், கிறிஸ்துவர் அல்லாத, கிறிஸ்துவர்களை அறியாத, கிறிஸ்துவை அறியாத நமக்கு அன்பான அநேக பிரஜாதி சகோதரர்கள் இந்திய தேசத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும், பாவம் கழுவப்பட்டால் தான் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியும். என்னுடைய பாவங்கள் முழுவதுமாய் கழுவப்பட்டால் ஒழிய நான் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்படி என்றதான ஒரு கருத்தில் கொண்டு கங்கை நதியில அவர்கள் என்ன செய்வாங்க? 3 முறை முழுகி எந்திரிப்பாங்க. 3 முறை என்ன செய்வாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. 3 முறை முழுகி எந்திரிப்பாங்க. ஏன்னா 3 முறை எதை அடையாளப்படுத்துகிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பெயரினாலே அவர்கள் மூழ்கி எழுந்து அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டது என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள. ஆனால் நமக்குத்தான் தெரியும், 3ம் ஒன்றாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒரே ஒரு முறை மூழ்கி எழும்புகிறோம். ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3ம் ஒன்றாய் இருக்கிறார்கள். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், அவர்கள் அறியாமல் இந்த நடைமுறைகளிலிருந்து எடுத்து செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன பண்றாங்க? கங்கை நதிக்கு போயாச்சா, மூழ்கி எழும்பி வந்துடலாம், பாவங்கள்லாம் போயிடும். பாவம் செஞ்சுட்டு போய் மூழ்கி எழும்புறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானம் ஒன்றுதான், கர்த்தரும் ஒரே ஒருவர் தான். அப்போ நம்ம 3 முறை முழுக தேவையில்லை. அந்த காரியங்கள் தெரியாமல் கொள்ளாமல் செய்கிற அவர்களுக்காக நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது முதலாவது நடக்கிறது என்ன? நம்முடைய பாவங்கள் அது எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அவர் மன்னிக்க அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் என்கிறது ஒரு உன்னத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கழுவி விட்டார். ஹல்லேலூயா.